அந்த டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்களுக்காக நம்ம கேம் விளையாடணும் சார். உங்களை காப்பாத்துறது விளையாட்டு தான் பொம்மை டாஸ்க். ஆமா சார். இப்படிதான் விளையாண்டீங்களா? நீங்க சொல்லுங்க மஞ்சரி. அவங்க பொம்மையை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அதை வைக்கலன்னு எனக்கு தோணுச்சு சார். நான் அவுட் ஆனா கூட பரவாயில்லன்னு தான் சார் நான் சொன்னேன். எனக்கு ஸ்ட்ராட்டஜில எனக்கு மைண்ட்லயே இல்ல சார். அவுட் ஆன பரவாயில்ல விளையாண்டிருந்தா நீங்க வந்து மஞ்சரி பொம்மையை வச்சிருக்கணும். ஸோ அதனால இந்த ஸ்டேட் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறதுக்குலாம் தயக்கமோ கூச்சமோ ஆகுது யோசிக்கிறேன். ஹாய் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவித்ராவை விஜேஎஸ் ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜேஎஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஸோ பவித்ரா இது புரிதல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ மற்றவங்களுக்காக டாஸ்க் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்காக டாஸ்க் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சரி பொம்மையை எடுத்து வச்சுருப்பீங்க, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு பவித்ரா வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க பவித்ராக்காக தான் விளையாண்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சார் எனக்கு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார், இந்த மாதிரி ஒத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறப்போ சிம் அப்படின்ட்டு தலையில் கை வைக்கிறாருங்க மக்களே. ஸோ எனக்கு என்னென்னா இந்த பிரியாணி கேங்கை ஒன்றுமே சொல்லலை நம்ம விஜேஎஸ். ஆனால் இந்த பவித்ரா பிள்ளைய வந்துட்டு டார்கெட் பண்ணுறாரே தேவையே இல்லாமல், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து மற்றவங்களுக்காக விளையாடுற டாஸ்க் தான் அந்த பொம்மை டாஸ்க்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பவித்ராவோட பொம்மை ஏன் அதாவது மஞ்சரியோட பொம்மை ஏன் பவித்ரா வைக்கலன்னா, அவங்களோட பொம்மை உள்ளே வந்து போகலை டால் ஹவுஸ்குள்ளார. மஞ்சரி வந்துட்டு லேட்டாக தான் வந்தாங்க, போகலை, அதனால அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுதானே விளையாட்டு. ஸோ இதில் என்ன கன்ஃபியூஷன் தெரில, பார்க்கலாம். ஃபுல் எபிசோடு வந்துட்டு ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். பிரியாணி கேங்கையெல்லாம் விட்றாங்க, அருணையெல்லாம் அப்படியே வெக்கப்பட வைக்கிறீங்க விஜேஎஸ். அதாவது அருணை வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வெக்கப்படுறது என்ன, அவர் சிரிக்கிறது என்ன, உங்கள் பொண்ணு, அப்புறம் உங்களோட ஃபேவரட் விஷால், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட தப்பு வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க விஜேஎஸ். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தெரிவாங்க அவங்க தப்பு பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ பார்க்கலாம். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப் திஸ் இஸ் சிந்து. பை, டேக் கேர் ஆல் மக்களே.